ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்ஸ்லைட்டில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க சோலார் ஃப்ளட் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். 10 வாட்ஸ் பவர் கொண்ட இந்த ஃப்ளட் லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனலும் ப்ளஸ் லைட்டோடு வந்துடும். இது வந்து முழுக்க சோலார்லேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளட் லைட்டு. இதுக்கு இபி பவரே தேவையில்லை. இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ராடக்டை வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 2850 ரூபா வருது. ஆனால் மார்க்கெட்டில் நம்மளுக்கு அரௌண்ட் 2000லேருந்து 2300 கிடைக்குது. இது கூடவே வந்து நம்மளுக்கு ஒரு ரிமோட்டும் ஒரு சோலார் பேனலும் கொடுத்துட்றாங்க. ரிமோட்லேயே வந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பட்டனு, அதுக்கப்புறம் ஆட்டோ மோடு, அதுக்கப்புறம் நம்ம டைமர் மோடு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், டிம்மு டிப்பு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோட இந்த ரிமோட் வந்திருக்கு. இது கூடவே வந்து நம்மளுக்கு 2 AA பேட்டரியும் வந்து AAA பேட்டரியும் வந்து கொடுத்துட்றாங்க. யாருக்கெல்லாம் இபி ஃபெசிலிட்டி இல்லையோ, இல்லை இபி ஃபெசிலிட்டி இல்லாத ஏரியாவுக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ளட் லைட்டு, அதுவும் வாட்டர் ப்ரூஃபோட ஒரு ஃப்ளட் லைட் தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து வரப்பிரசாதம். இந்த மாதிரி ஃப்ளட் லைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். IP65 ரேட்டிங்கில் இன்பில்ட்டாக பேட்டரியோட, அதாவது லித்தியம் ஃபெரோஃபாஸ்பரஸ் பேட்டரியோட நம்மளுக்கு இந்த சோலார் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே அட்ஜஸ்டபிள் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து சோலார் கனெக்ட் பண்ணுற போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா எல்இடியும் பார்த்திங்கன்னா லென்ஸு வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து ஹெவியாக தெரியும். வெயில் மழைக்கு எல்லாம் நல்லா தாங்குகிற மாதிரி ஸ்ட்ராங்கான பாடி கொடுத்துருக்காங்க. இதோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 10 வாட்ஸு, 1000 லூமினஸ் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். IP65 ரேட்டிங்கு, சோலார் போர்ட்டோட பேக் சைடில் இருக்கும். இது கூடவே அந்த AA பேட்ரி வித் ரிமோட்டோடு கொடுத்துருவாங்க. இப்போது நம்ம சோலார் பேனல் பார்க்கலாம். இந்த பேனல் பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் பேனலு. இது வந்து ஸ்ட்ராங்கான அலுமினியம் ஃப்ரேமில் உங்களுக்கு பில்ட் பண்ணியிருப்பாங்க. அட்ஜஸ்டபிள் ஆங்கிளோடு வரக்கூடிய இந்த சோலார் பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் 5 மீட்டர் கேபிள் லென்த்தோடு கொடுத்துருவாங்க. நீங்கள் பேனலை வந்து எங்கன்னா சன்லைட் இருக்கிற ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டை வந்து இன்சைடில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நிழலில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனலோட மாடியூல் பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் பேனலு. வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆம்ஸ் வந்து 2.4 ஆம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. பேனல் மேலே வந்து கிளாஸ் லைனிங் கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும் உங்களுக்கு. பேக் சைடில் ஒயர் வந்து வாட்டர் ப்ரூஃபோட சீல் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகுன்ற ப்ராப்ளம்லாம் வராது. இது கூடவே அட்ஜஸ்டபிள் ஆங்கிளோடு வரதால் நீங்கள் ஈஸியாக வந்து எங்கே வேணாலும் இந்த பேனலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிளும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டை வந்து நம்ம லைட்டில் கனெக்ட் பண்ணிடணும். லைட்டில் கனெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜிங் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலான சன்லைட், அதாவது நிழல் இருந்தாவே சார்ஜிங் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். சன்லைட் வெளிச்சத்தில் டைரெக்டாக வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறும். நம்ம சார்ஜ் போர்ட்டு கனெக்ட் பண்ணோடனே லைட்டில் வந்து இண்டிகேட்டர் எரியும். இண்டிகேட்டர் எரிஞ்சதுன்னா ஆட்டோ மோடில் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பேனல் வந்து இப்போது பவர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஆட்டோ மோடில் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இப்போது பேனல் வந்து நம்ம சூரிய வெளிச்சத்தில் இருக்கும்போது லைட் எரியாது. ஆட்டோ மோடில் இருந்ததுன்னா எப்போ இருட்டாகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேனலுக்கு வர லைட்டு கட் ஆஃப் ஆகிடும். அது மூலமாக அது சென்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இப்போது நான் வந்து எதுனா அட்டையை வச்சு இந்த பேனலை வந்து மறைச்சி காட்டுறேன் பாருங்கள். மறைச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த லைட்டு வந்து எரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், 5 செகண்ட் கழித்து அது பாருங்கள் எரியுது. இந்த மாதிரி நம்ம லைட்டு மறைச்சோன்னா பேனலுக்கு போகிற இன்புட் போகலன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு லைட்டு வந்து எரிய ஆரம்பிக்கும். அதே வெளிச்சம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகி திருப்பி சார்ஜ் மோடுக்கு போயிடும். ரிமோட்லேயும் நம்ம வந்து மேனுவலாக ஆன் ஆஃப் மோடுக்கு கொண்டு வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோ மோடு கட் ஆஃப் ஆகிடும்.
வெறும் பேட்ரி மட்டும் சார்ஜ் ஏறிட்டுருக்கும். இப்போது ஆஃப் மோடில் வச்சுருக்கேன். ஆஃப் மோடு வச்சதால் உங்களுக்கு வெறும் சார்ஜ் மட்டும் ஆகிட்டுருக்கு. ஆட்டோ மோடு ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி பாருங்கள், இண்டிகேஷனோட லைட் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இதில் பிரைட்டு டிம் ஆப்ஷனு இருக்குது. ரிமோட்லேயே வந்து நம்ம பிரைட்டும் வச்சுக்கலாம், டிம்மாகவும் வச்சுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து டல் ஆப்ஷனு, இது வந்து பிரைட் ஆப்ஷனு, இது ஆஃப் ஆப்ஷனு, இது ஆன் ஆப்ஷனு, இது ஆட்டோ ஆப்ஷன். ஆட்டோ ஆப்ஷனில் உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் எரியாது. இது அவர் ஆப்ஷனு, 3 மணி நேரம் நம்ம கழித்து ஆன் பண்ணோன்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை 3 மணி நேரம் கழித்து ஆஃப் பண்ணோன்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சோலார் ஃப்ளட் லைட்டோட ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம். இது வந்து லித்தியம் ஃபெரோஃபாஸ்பரஸ் பேட்டரியால் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப ஹை எஃபிஷியன்சியான லாங் லைஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் இது வந்து ரொம்ப காம்பேக்டான டிசைனாக இருக்கிறதால உங்களுக்கு எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபாக யூஸ் பண்ணுறதால அவுட்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 10 வாட்ஸு. பேட்ரி வந்து 3.0 வோல்ட்டில் 10 ஆம்ப்ஸ் அவர் பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 வோல்ட்டு 12 வாட்ஸ் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் வந்து நல்ல சூரிய வெளிச்சத்தில் 4 மணி நேரத்துலேயே சார்ஜ் ஏறிடும். கம்மியான வெளிச்சம் இருக்கும்போது 10 ஹவர்ஸ் கிட்டே எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.